அண்மையில் 2 காணொளிகளை நான் பார்வையிட்டிருந்தேன். ஒன்று, ஒரு புலம்பெயர் தமிழர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல லட்சம் ரூபாயை ஒரு யூடியூபர் சூடாக கொடுத்திருந்தார். இன்னொரு காணொளியில் அதே புலம்பெயர் நபரின் கூட பிறந்த சகோதரன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு யூடியூபர்ஸிடம் நிவாரணம் பெறுகின்றார். இந்த 2 காணொளிகளும் எனக்கு பார்க்க கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் என்ன, ஏன் இவ்வாறு இந்த புலம்பெயர் தமிழர்கள் செய்கின்றார்கள், இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றேன். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் நடராசா ஜெயகாந்தன். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 2 காணொளிகளை நான் பார்த்திருந்தேன். ஒன்று, பிரித்தானியாவில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர் ஒருவர் ஜாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யூடியூபர் சூடாக பல லட்சம் ரூபாயை வழங்கியிருந்தார். அவர் வழங்கிய தொகையில் இந்த நிவாரணம் வழங்கப்படுகின்றது என்று ஒரு வீடியோவை யூடியூப்பிலே பார்க்க கிடைத்தது. அதனை பார்த்துவிட்டு கடந்து விட்டேன். அதுக்கு பிறகாக அவரது கூட பிறந்த சகோதரன் அதே ஜாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அனாதரவாக நின்று கொண்டு அவருக்கு கொடுக்கப்படுகின்ற நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு எந்தவித உதவியும் இல்லை, இது கிடைத்தது எனக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது, வழங்கியவருக்கு நன்றி என்று அவர் கூறுகின்றார். அதாவது அவருக்கு வழங்கிய அந்த பொருட்களும் வேறொரு புலம்பெயர் தமிழர் வழங்கிய நிதியில் வழங்கப்பட்டதுதான். ஆகவே இதிலே உங்களுக்கு தெளிவாக விடயம் விளங்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு புலம்பெயர் நபர் ஒரு யூடியூபர் சூடாக ஜாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குகின்றார். அப்படியே கட் பண்ணால் இன்னொரு காணொளியில் ஏற்கனவே நிவாரணம் வழங்கிய அந்த புலம்பெயர் தமிழரின் சகோதரன் இன்னொரு யூடியூபர்ஸிடம் உதவி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு வேறொரு புலம்பெயர் தமிழர் காசு அனுப்பி அந்த உதவி அவருக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே இதிலே நீங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், உண்மையிலே சொந்த சகோதரன், அதாவது அவர் எனக்கு முன்பு அறிமுகமான நபர், அதன் அடிப்படையில் தான் என்னால் அவர்களை இனங்காண முடிந்தது. இவர் அண்ணன், அவர் தம்பி என்று, அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர் அண்ணன், இங்கு இருக்கின்றவர் தம்பி என்று என்னால் அடையாளம் காணக்கூடிய வகையில் இருந்தது, அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது. அதை பார்த்தவுடன் உண்மையிலே ஒரு கோபம் வந்தது. உடனடியாக தம்பிக்காரனுக்கு அழைத்து கேட்டேன், என்ன உங்களுக்கு யாருமே நிவாரணம் தரவில்லை, கஷ்டம் என்று சொல்லி இப்படி காணொலி போட்டு இருக்கின்றீர்கள், உங்களுடைய சகோதரன் பிரித்தானியாவில் இருக்கின்றார், அவரே பல லட்சம் கொடுத்து வேறொருவராக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றாரே, ஏன் உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்டால், இல்லை தம்பி எனக்கு தரவில்லை, எனக்கு யாருமே காசு அனுப்பவில்லை என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விடயத்தை உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் சொல்லவில்லையா, அவருக்கு தெரியாதா என்று கேட்கின்ற போது, இல்லை தம்பி அவர் பெரிதாக எனக்கு பணம் அனுப்புவதும் இல்லை, உதவி செய்வதும் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு இருக்கின்றது, அதனால் அவர் அனுப்புவதில்லை, அது தொடர்பாக நான் இதற்கு மேல் பேச விரும்பவில்லை என்கின்ற வகையிலே அவர் கூறியிருந்தார். அப்ப இதற்கு பிறகாக அண்ணனுக்கு அழைத்தேன், அதாவது பிரித்தானியாவில் இருக்கின்ற நபருக்கு அழைத்தேன். இவ்வாறு நீங்கள் ஒரு யூடியூபர் சூடாக நிவாரணம் வழங்கி இருக்கின்றீர்கள், அது பல மக்களுக்கு சென்றடைந்திருக்கின்றது, ஆனால் உங்களுடைய கூட பிறந்த சகோதரன் உதவிக்காக நிற்கின்றார் என்று. அப்போது அவர் கூறினார், உன் தம்பி இவனுக்கு என்னுடைய மானத்தை வாங்குவதே வேலையாக இருக்கின்றது, இவனை யாரு போய் அங்கே நிற்க சொன்னது, இவனால் எனக்கு மானம் போகிறது, பலரும் இதுபோல் கேட்டு இருக்கின்றார்கள் என்று அவர் கூறினார். நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்திருந்தால் அவரை இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலை நிவாரணத்திற்காக போய் அங்கே நின்று எனக்கு எந்த உதவியுமே இல்லை என்று ஏன் அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார், நீங்கள் கொடுத்திருக்கலாம் தானே என்று. இல்லை தம்பி இவங்களுக்கு எவ்வளத்தை தான் கொடுக்கிறது, இவங்கள் முன்னேறி வர மாட்டாங்கள் என்று. அதாவது எவ்வளவு கொடுத்தீர்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட போது, இல்லை தம்பி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் கோழி வளர்ப்பதற்காக நிதி கொடுத்தேன், அங்கு கோழியும் வளர்க்கவில்லை, ஒன்றும் வளர்க்கவில்லை, இவர்களுக்கு எல்லாம் வேலை செய்வதற்கு பஞ்சி என்று. ஆகவே இப்ப நீங்கள் தற்பொழுது உதவி செய்கின்றீர்களே, அவர்கள் எல்லாம் இதற்கு முதல் வாழ்வாதாரம் இல்லாமல் அல்லது எந்த காசும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருந்தவர்களான்னு கேட்டபோது, இல்லை தம்பி அது வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்ற போது அதனை எல்லாம் பார்க்க முடியாதானே என்று கேட்டார். அதே போல இன்று கோழி வளர்த்தால் எல்லாம் இலங்கையில் எல்லாம் வாழ்ந்துட முடியாது. அப்படி கோழி வளர்ப்பதாக இருந்தால் ஒரு 1000-2000 கோழிகளை வளர்த்து பண்ணை என்று வைத்திருந்தால் தான் பெரிய அளவிலே தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இருக்கும். அதனை தாண்டி 50 கோழி 100 கோழி எல்லாம் வளர்த்து இங்கே சராசரி வாழ்க்கையை தான் வாழ முடியும். சரி, அதனை விடுங்கள், அது அப்படி பிழைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள், அதற்கு நான் வரவில்லை. ஆனால் வெள்ளம் என்பது ஒரு பொதுவான அர்த்தம், அதனால் அனைவருமே பாதிக்கப்படுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது வேறு யாருக்கும் நீங்கள் அனுப்புகின்ற போது உங்களது சகோதரனை பற்றி யோசித்தீர்களா என்று கேட்ட போது, இல்லை தம்பி அதை விடுங்கள், நான் யோசிக்கவில்லை, ஆனால் அவர் செய்தது பிழை, அவர் பொது வழியிலே சென்று இவ்வாறு எனக்கு எந்த உதவியும் இல்லை என்று கூறியிருக்க கூடாது, பலர் என்னிடம் கேட்கின்றார்கள் என்று. ஆகவே இவர்களுக்குள் ஆழமாக என்ன பிரச்சனை நடந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை தாண்டி இருவரும் சொல்வதில் 100% உண்மையும் இருக்கலாம், அல்லது சில பொய்களும் இருக்கலாம், மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள், இன்னும் முருகல் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். ஆகவே ஒரு சகோதரன் என்னோடு கதைக்கவில்லை என்று சொன்னால், அவர் அதாவது பிரித்தானியாவில் இருக்கின்றவர் தனது மனைவியூடாக சகோதரனுடன் கதைக்க வைத்து, அல்லது சகோதரன் மனைவியுடன் இவர் கதைத்து என்ன செய்கின்றீர்கள், வெள்ளத்தினால் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா, அதுவும் அவருக்கு ஏற்கனவே அந்த கிராமம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது என்பது அவருக்கு தெரியும், அதாவது வெளிநாடு இருக்கின்றது தெரியும்.
அப்ப அது தொடர்பாக யோசித்து அவருக்கு ஏதாவது அனுப்பி இருக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன செய்கின்றார்கள் சொன்னால், பெருமைக்காக தங்களது உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, தங்களது ஊரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நான் யாருக்கும் பணம் கொடுக்கின்ற போது எனது பெயர் அதிலே வர வேண்டும், இவர் வெளிநாட்டிலிருந்து அனுப்பி கொடுக்கின்றோம் என்று பெயர் வர வேண்டும் என்பதற்காக பெருமைக்காக ஒரு விடயத்தை செய்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகின்றேன். ஆனால் நான் சொன்னேன், இது சம்பந்தமாக கதைப்பேன், ஒரு காணொலி வந்து கதைப்பேன். இதை பார்க்கின்ற போது உண்மையிலே ஏதோ ஒரு விடயம் மனதை நெருடிக்கொண்டே இருக்கின்றது, என்னை ஏற்க முடியவில்லை என்று கூறினேன். ஆனால் அதை கடந்து இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். இப்படி எத்தனை பேர் இருக்கின்றார்களோ தெரியாது. ஆகவே நான் இந்த உதவி செய்கின்றவர்கள் அனைவருக்குமே நான் சொல்லுகின்ற விடயம், பொதுவாக வெள்ளம் வருகின்ற போது அல்லது ஒரு கொரோனா வருகின்ற போது ஒரு பேரிடர் வருகின்ற போது நீங்க செய்கின்றீர்கள், அதை நான் பிள்ளைன்னு சொல்லவில்லை. ஆனால் அப்படி செய்கின்ற போது நீங்கள் ஒரு விடயத்தை யோசியுங்கள். உங்களது உறவுகள், அதாவது உங்களுடைய சகோதரன் சகோதரி, உங்களுடைய குடும்பம், உங்கள் மனைவியின் குடும்பம், அதனை தாண்டி உங்களது பெரியம்மா சித்தப்பா குடும்பம், உங்களது உறவினர் குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களது வாழ்வை நாங்கள் உயர்த்தி விட்டோமா, அவர்கள் நன்னிலைக்கு வந்து விட்டார்களா, அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான வழியை நாங்கள் செய்தோமா என்று கொஞ்சம் யோசியுங்கள். அதனை தாண்டி உங்களுடைய நண்பர்களை பற்றி யோசியுங்கள், உங்களது ஊரை பற்றி யோசியுங்கள். அதாவது நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், அந்த ஊர் எப்படி இருக்கின்றது, அங்கும் வெள்ளம் வந்திருக்கிறது, அங்கு இருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு உதவியை செய்வோம். இதெல்லாம் காசு கொடுத்து இன்னொருவராக விளம்பரத்துக்காக செய்கின்ற விடயம் அல்ல. ஒரு கையால் கொடுப்பது மறு கைக்கு தெரியக்கூடாது பலமுறை எங்களுக்கு முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அவசரமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பெருமைக்காக இவ்வாறான வேலைகள் செய்வதை நிறுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய கிராமத்தை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டாலே இந்த பாதி பிரச்சனை தீர்ந்து விடும். யாருடாகவும் யாருக்கும் கொடுத்தாலும் அவர்கள் சரியாக கொடுக்கிறார்களா கொடுக்கவில்லையா என்ற விமர்சனத்திற்கே போக தேவையில்லை. எனவே உங்களுடைய பகுதிகளையும் உங்களுடைய உறவுகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று என்ன நடந்தது என்று பாருங்கள். இன்று நீங்கள் வேறொருவருக்கு நிவாரணம் கொடுக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய கூட பிறந்த சகோதரனுக்கு, அதாவது அந்த புலம்பெயர் நபரின் கூட பிறந்த சகோதரனுக்கு இன்னொரு புலம்பெயர் தமிழர் உதவி செய்கின்றார். அந்த இன்னொரு புலம்பெயர் தமிழனுக்கு வேறொரு புலம்பெயர் தமிழன் உறவுகள் கொடுத்துதான் அவரது உறவினர்களுக்கு நிவாரணம் போகும். ஆகவே யாருமே நேரடியாக தங்களது உறவுகளுக்கோ கூட பிறந்தவர்களுக்கோ கொடுப்பதும் இல்லை. அவர்களுக்கு கொடுக்கின்றவர் அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள், அல்லது அவர்கள் கொஞ்சம் நல்லா வந்து விட்டால் எங்களை மதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள், அல்லது அவர்கள் முன்னேறி வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். எனவே இப்படி சுயநலம் மிக்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டு என்ன உதவி செய்கின்றீர்களோ தெரியவில்லை. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.